எல்ஷடாய் தெய்வமே, ஏலோஹிம் தெய்வமே, ஆண்டவரே உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரினாலே எங்கள் துதிகளும் பலிகளும் இந்த காலை நேரத்துல அப்பா உங்க சமூகத்துக்குள்ள பிரீதியா இருக்கட்டும். இதை அங்கீகரிக்க, இதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் பலிகள் எங்கள் தேவனுடைய சமூகத்திலே தூபமாக, நறுமணமாக, சுகந்த வாசனையாக நுகரப்படும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் அப்பா. பிதாவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்க ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த எங்கள் இயேசுவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மரணத்தை உத்தரித்த இயேசுவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட இயேசுவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரனா இருந்து தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மையுள்ள தேவனாக இருந்த இயேசுவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை சுதந்தரித்துக் கொண்ட இயேசுவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு என்கிற அந்த நாமம், அந்த மதுரமான நாமம், அந்த மேன்மையான நாமம், அந்த இனிமையான நாமம் ஆண்டவரே, அநேக பரிசுத்தவான்கள் அப்பா தெரிந்து கொள்ள விரும்பியும் தெரிந்து கொள்ள முடியாமற் போன அந்த நாமம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உங்களுடைய அன்பிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ரட்சிப்பின் அதிபதியே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்துல நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் அது இயேசு என்கிற நாமத்தினுடைய வல்லமை கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. அந்த பெயர்ல இருக்கிற வல்லமை உணர முடிகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இயேசப்பா, உங்க நாமம் இயேசுங்கிற பெயர்ல இருக்கிற அந்த சக்தியை எல்லாம் உணரக்கூடிய ஒரு உணர்வை நீங்க எனக்கு தாங்க, ஒரு அறிவை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு பலியை எங்கள் முழு உலகத்தினுடைய பாவத்திற்காக, எங்களுடைய பாவத்திற்காக செலுத்தி முடித்து என்றென்றைக்கும் நித்திய ஆசாரியராய் வீற்றிருக்கிற எங்கள் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள்லாம் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க இருக்கு. இயேசு இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நிலையங்கி தரித்தவராக, மார்பருகே இடைக்கச்சை கட்டினவராக, 7 நட்சத்திரங்களை வலதுகரத்திலே உடையவராக. ஹல்லேலூயா. இயேசுதான் இந்த சபையினுடைய தலைவர். இயேசுதான் இந்த ஆராதனையினுடைய நடுநாயகர். ஹல்லேலூயா. உங்க நாங்க மகிமைப்படுத்துறோம்ப்பா. உங்களை நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஒவ்வொருத்தருடைய நன்மைக்காக, எங்க ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற எங்கள் மகா பிரதான ஆசாரியரே, இந்த காலை வேளையிலப்பா எங்க பலிகளை எல்லாம் நீர் அங்கீகரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபா லபா கபாதன கபா ரபா லபா ஷபா திபல கரஷல் கரதின கமலமா கமரமா மமா க்ளோரி அந்தர பரபலபா ஷிமரபலபா கபரபலபா. அப்பா, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, இந்த காலை நேரத்துல எங்க அப்பாவுடைய முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற நாங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 10வது மாசத்துல பிரவேசிக்க கிருபை கொடுத்தீங்கப்பா. எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, எவ்வளவோ குறைவுகள் இருந்தது, எவ்வளவோ பலவீனங்கள் இருந்தது, எவ்வளவோ வியாதி இருந்தது. ஆனாலும் எங்களை திடப்படுத்தினீங்களே, எங்களை தைரியப்படுத்தினீங்களே, எங்களுக்கு உதவி செய்தீங்களே, எங்களை பாதுகாத்தீங்களே. உங்க அன்பை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களுக்கு நடு
நடுவுல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் அப்பா எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா கபாலா கர சந்தனரியா அந்த ரபா ரபா ரபா. ஆண்டவரே மென்மையான பிரசன்னம் எங்களுக்கு நடுவுல கடந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே வந்து உலவானின கர்த்தர் இந்த உங்களுடைய சபையாகிய தோட்டத்திலேயும் நீங்க உலாவி கொண்டு இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து நம்ம ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நான் தான் ஆண்டவரே உங்க பிள்ளை வந்திருக்கிறேன், உங்களை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்ன பாருங்க. ஹல்லேலூயா. ரபா கபா ரபா ரபா. ஒரு சிறு பிள்ளைய போல ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, இதோ உங்களை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் டாடி, உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம்ப்பா, என்ன பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்களை ஆராதிக்கிறத பாருங்க. ஹல்லேலூயா. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. வார்த்தை மாம்சமாயிற்றே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற மகா பெரிய தெய்வமே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா கபா ரபா லபா. இருதய நன்றினால் நிரம்பட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி பலிகளை செலுத்துவோம், துதி பலிகளை செலுத்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பா உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறதற்கு அடையாளமாக துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் உமக்கு நாங்க செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மோடு கூட உங்களுடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ண நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்களப்பா, உமக்கே மகிமை அப்பா, உமக்கே மகிமை ஆண்டவரே. ரிகாரா ஷரரா திபாலபா கபாலபா ரபா கபா உக்கல் கரமா சந்தன ரியாந்தர பரபலபா ரிமரமா லபா ரபா லபா கபா பாபா பாபா. ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு திருவிருந்து ஆராதனை இருக்குப்பா. உங்களுடைய கல்வாரி பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஒருவரும் எங்களுக்கு பரிதபிக்கவில்லை, ஒரு கண்ணும் எங்கள் மீது இறக்கப்படவில்லை. ஆனாலும் எங்கள் ரத்தத்திலே கிடந்த எங்களை பார்த்து பிழைத்திரு என்று சொல்ல உங்களுடைய திரு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தின ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை அப்பா நினைவு கூறும்படியாய் செய்ய வந்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் அந்த கல்வாரி பாடுகளை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நித்திய பலியாக ஆண்டவரே எங்களுக்காக உம்மையே பலியாக்கினீரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியரே உங்களை புகழ்ந்து பாடி பணிந்து கொள்ளுகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்துல இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல படைத்து அந்த பிரதான ஆசாரியரை உயர்த்தி வாழ்த்தி நம்ம துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியரே உம்மை புகழ் பாடி பணிகின்றேனே. பிரதான ஆசாரியரே உம்மை புகழ் பாடி பணிகின்றேனே. பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆசாரியரே. பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆசாரியரே. ஆசாரியரே தம் சொந்த ரத்தத்தாலே பரிகாரம் எனக்கு அளித்து உணர்ந்து பாடுவோம். தன்னுடைய சொந்த ரத்தத்தினால பரிகாரமாக மீட்பை உங்களுக்காக எனக்காக பண்ணின இயேசு பரிகாரம் எனக்கு அளித்தீ.
உம் சொந்த பிள்ளையாக்கி உம்மோடு வாழ வைத்தீர். உம் சொந்த பிள்ளையாக்கி உம்மோடு வாழ வைத்தீர். பிரதான ஆசாரியரே, வானங்கள் வழியாக பரலோகம் சென்றவரே, வானங்கள் வழியாக பரலோகம் சென்றவரே, நமக்காக எப்பொழுது வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறாரே, எப்போதும் எனக்காக அவருடைய ரத்தத்தை காட்டி பிதாவுடைய சமூகத்துல நமக்காக வேண்டுதல் செய்கிற மகா பிரதான ஆசாரியர், எப்போதும் எனக்காக வேண்டுதல் செய்பவரே, பிரதான ஆசாரியரே, எனக்காய் ஓஸ்தலத்தை ஆயத்தம் செய்பவரே, எனக்காய் ஓஸ்தலத்தை ஆயத்தம் செய்பவரே, வழுவாமல் தீனம் காத்து பிதாவிடம் சேர்ப்பவரே, வழுவாமல் தீனம் காத்து பிதாவிடம் சேர்ப்பவரே, பிரதான ஆசாரியரே, உம்மை புகழ் பாடி பணிகின்றேனே. சொல்லுவோம், பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, உம்மை புகழ் பாடி பணிகின்றேனே. பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆசாரியரே, பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே. ஆண்டவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே, நம்மேல் வைத்த அளவற்ற அன்பினாலே தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காய் ஒப்பு கொடுத்தார். இந்த கால வேளையில கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தவர்களாக, தேவனாகிய கர்த்தருடைய அன்பை நினைத்தவர்களாக அவரை ஒரு விசைக்கூட துதிக்க போகிறோம். தம் சொந்த இரத்தத்தாலே என்னை ஆண்டவரே எனக்காக பரிகார பலியாகி உடைய சொந்த பிள்ளையாய் என்னை மாற்றினரே. சொந்த பிள்ளையாய் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு பரவசத்தோடு பாட போறோம், அப்பாவை புகழ்ந்து பாட போகிறோம். எனக்காய் ஜீவனை கொடுத்தீரையா, உம்முடைய சொந்த இரத்தத்தாலே என்னை மீட்டு கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினாலே மீட்கப்படாமல் சொந்த இரத்தத்தால் என்னை மீட்கொண்டீரே. எத்தனை பேர் ஆண்டவர் மேல் அன்புனால பாட விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. வானங்கள் வழியாக பரலோகம் சென்றவரே, வானங்கள் வழியா உணர்ந்து சொல்லுவோம், பரலோகம் சென்றவரே, எப்போதும் எனக்காக வேண்டுதல் செய்பவர், நமக்காக இரவு பகலும் ஜெபிக்கிற ஒருவர், எப்போதும் எனக்காக ஆசாரியரே, எனக்காய் ஓர் ஸ்தலத்தை, எனக்காய்
எனக்காய் ஸ்தலத்தை ஆயத்தம் செய்பவரே, எனக்காய் ஸ்தலத்தை ஆயத்தம் செய்பவரே, வழுவாது தீனம் காத்து பிதாவிடம் சேர்ப்பவரே, வழுவாமல் தீனம் காத்து பிதாவிடம் சேர்ப்பவரே, பிரதான ஆசாரியரே. கரங்களை அசைத்து உணர்வோடு கூட உண்மையை உணர்ந்தவர்களாக ஒரு பரவசத்தோடு கையை தட்டினாதான் அபிஷேகம் ஆண்டவருடைய அன்புன்னு இல்லாம அப்படியே பொங்கி வழிகிற அன்போடு எத்தனை பேர் ஆண்டவரை கரங்களை அசைத்து அப்பாவுடைய அன்பை நினைக்க நினைக்க உள்ளம் பொங்கிக் கொண்டே இருக்கிறது. உங்களுக்காக எனக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம். உங்களுடைய போதகர் ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க மறக்கலாம், ஆனால் ரத்தம் சிந்தி மீட்ட அந்த தேவாதி தேவன் உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்காய் பிதாவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய போராட்டத்திலே, உங்களுடைய கண்ணீரிலே, உங்களுடைய வேதனையிலே, உங்களுடைய இழப்பிலே, உங்களுடைய துக்கத்திலே உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார். சில நேரம் துணிகரமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கூட பிதாவே இந்த ஒரு விசை மன்னியும் என்று உங்களுக்காய் மன்றாடுகிறார். அந்த மன்றாட்டு தான் உங்களுடைய பாவத்திலும் இன்றைக்கு உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறது. அவர் மட்டும் ஜெபிக்காமல் இருந்தால் என்றைக்கோ பிதாவினுடைய கோபம் நம்மேல் வந்திருக்கும். இந்த கோபத்தை எல்லாம் தடுத்து நாம் செய்த அக்கிரமங்கள், துணிகரமான பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது கூட இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால், மீண்டும் நம்மால் ஜெபிக்க முடிகிறது என்றால் அவருடைய கிருபை, அவருடைய ஜெபம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு விஷயம் கூட அர்ப்பணிப்போமா? என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். பிதாவே, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவே, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். அப்படி எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கரங்களை தட்டி சில பாடல்களை பாடி நல்ல உற்சாகமா காலையில வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் எனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் எனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசத்துசியனை நேசிக்கலானிரே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசத்துசியனை நேசிக்கலானிரே. என் இயேசுவே நானும் உடையவள், நீரன் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்வே. ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்வே. தாயின் வயிற்றினில் பிரித்ததாம் நாள் முதல் பற்பல பாதையில் பரிவுடன் காத்திரே. தாயின் வயிற்றினில் பிரித்ததாம் நாள் முதல். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி
இங்க பாடல் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும், பார்த்து நல்லா பாடுங்க. சாத்தானே சூழ்ச்சியில் என்றுமே பறித்தெடுத்தெந்தனை உம் சொந்தமாக்கினே. வஞ்சக சாத்தானே சூழ்ச்சியில் என்றுமே பறித்தெடுத்தெந்தனை உம் சொந்தமாக்கினே. இயேசுவே நானும் உடையவன், நீரன் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீர பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்ளி. ஆவியாத்மா சரீர பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்ளி. உன்னவனின் கைகளில் களிமண்ணை போல் அர்ப்பணிப்போடு பாடுவோம். திரும்பவும் படைத்திட்டேன் நாயகா, உயவனின் கைகளில் களிமண்ணை போலவே என்னை உன் கையிலே வைத்திட்டேன் நாயகா. என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாமதா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாமதா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். இயேசுவே நானும் உடையவன், நீரன் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்வே. ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்வே. கரத்தினில் தீமை ஏதோ உண்டோ, யாதும் என் நன்மைக்கே என்பதை அறிகுவேன். சொல்லுவோம், ஆண்டவருடைய கரத்துல எந்த தீமையும் கிடையாது, எல்லா நன்மைக்காக நடத்துகிறார் என்பதை அறிகுவேன். ஜுவாலிக்கும் அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ பட்சிக்க ஓட்டிடி அந்தவும் பார்த்திடி. ஜுவாலிக்கும் அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ பட்சிக்க ஓட்டிடி அந்தவும் பார்த்திடி. இயேசுவே நானும் உடையவள், நீரின் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்ளி. ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்ளி. என்னையும் எந்தனு உள்ளதாம் யாவையும் நேசக்கரத்திலே ஒற்றுமாய் வைத்திட்டு. என்னையும் எந்தனு உள்ளதாம் யாவையும் நேசக்கரத்திலே ஒற்றுமாய் வைத்திட்டு. ஜீவனோ மரணமோ பிராணநாதன் எனில் வாஞ்சிப்பது எதுவோ சம்பூர்ணமாக. சொல்லுவோம், மரணமோ பிராணநாதன் எனில் வாஞ்சிப்பது எதுவோ சம்பூர்ணமாகட்டும். இயேசுவே. எல்லா வாலிப பிள்ளைகள கரங்களை உயர்த்தி நல்ல உற்சாகத்தோடு கூட பாடுவோம். ஆமென். ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஆமென் ஏற்றுக்கொள்வே. ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்வே. மரண இருள் பள்ளம் தாண்டிடும் நேரத்தில் இயேசு என் நேசரின் கரமதை காண்பதால். மரண இருள் பள்ளம் தாண்டிடும் நேரத்தில் இயேசு என் நேசரின் கரமதை காண்பதால். மகிழ்வுடன் ஏகுவேன் அக்கரையோதானில் நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவேன். மகிழ்வுடன் ஏகுவேன் அக்கரையோதானில் நித்தியம் நித்தியம்
நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவேன். என் இயேசுவே நானும் உடையவள், நீரின் சொந்தம் என்றென்றுமா. ஆவியப்பா சரீர பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வே. ஆவியப்பா சரீர பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துருக்கீங்க? அந்த ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனை. என்னையும் எந்தனுக்குள்ளதாம் யாவையும் நேசக்கரத்தினில் முற்றுமாய் வைத்துட்டேன். அப்படி வைக்க பழகிட்டீங்கன்னா வாழ்க்கையில நிறைய கவலை உங்களுக்கு இருக்காது. நம்ம பாரத்தை நம்மளே தூக்கி தூக்கி சுமக்கிறதுனாலதான் கவலையும் பிரச்சனையும் போராட்டம். அவருடைய பாதத்துல வச்சு பழகிட்டீங்கன்னா நம்முடைய நேசர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் மேல இறக்கி வைக்கத்தான் நம்மளை அழைச்சிருக்கார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்ன தேவன் அவருடைய சமூகத்துல இறக்கி வைக்கும் போது எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசையை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசையை தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லுன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பேரன் தந்தாரே. ஆமே ஓ ரபகதனமா சென்ற காலம் பேரன் தந்தாரே. சென்ற காலம் எல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. சென்ற வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போக. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி காலையில இந்த காலை முதல்ல ஆரம்பிச்சு நல்ல உற்சாகத்தோடு பாடும். நல்ல கரங்களை தட்டி தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாதே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாதே.
தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எவ்வளவோ அற்புதம் செய்தார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தந்து நடத்துவார். வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. அல்லேலூயா. சத்தம் கேட்கல? மாஸ்க் போட்டிருந்தாலும் அதையும் தாண்டி என்ன செய்யணும்? சத்தம் வரணும். இந்த பாடலுடைய வரிகளை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சவங்க கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். புரிஞ்ச மாதிரி பாட போறோம். ஆமீன் சொல்லுவோமா? அர்த்தத்தை உணர்ந்து, ராகத்துக்காக தாளத்துக்காக அல்ல, அர்த்தத்தை உணர்ந்து அந்த பாடல் என்னுடைய ஜீவனோடு கூட கலக்க வேண்டும். எந்த நேரமும் எப்பவும் இயேசுதான் எனக்கு ஒத்தாசை. மனுஷங்க சில நேரத்துல உதவி செய்யாம போயிடலாம். இக்கட்டில் மனித உதவி இல்லாமல் போனாலும் எனக்கு ஒத்தாசை தப்பாமல் பரலோகத்திலிருந்து வரும். கடந்த காலங்களில் எவ்வளவோ பாடுகள் வந்தாலும் அதை சகிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட போவதில்லை. தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். ஒவ்வொரு ஆண்டும் உதவி செய்தவர். ஒவ்வொரு ஆண்டு இனிமேலும் வாக்கு தத்தங்களை கொடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இக்கட்டில் மனித உதவி இல்லாமல் அற்று போனாலும், இக்கட்டில் மனித உதவி இல்லாமல் அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசை தினம் தப்பாமல் இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசை தினம் தப்பாமல் இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லுன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலன் தந்தாரே. சொல்லுன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலன் தந்தாரே. எந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த நேரமும் எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடா
செய்தார். வரும் காலத்திலும் வருகை வரும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வரும் காலத்திலும் வருகை வரும் வாக்கு தத்தம் தந்து நடத்து. சொல்லுங்க, வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். நடத்துவார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதும் இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு ஒத்தாசை இருக்கிறதுனால எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லுங்க. ஆமே, உண்மையா சொல்றீங்களா? பிசாசு சைட்ல ஏதாவது சொல்றானா, ஏய் அவசரப்பட்டு சொல்லிடாத, அப்புறம் கஷ்டம். நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கும் போதுல சொல்ற, இதை வீட்டுல இருக்கும் போதுல சொல்லணும், வேலைக்கு போகும்போதுல சொல்லணும், பிரச்சனை வரும்போது சொல்லணும். ஆமேன்னு சொல்லுவோமா? பலவீனம் வரும்போது சொல்லணும், இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு என்னுடைய பலனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். இன்றைக்கு கொஞ்ச நேரம் தான் நான் உங்களுக்கு செய்தி கொடுப்பேன். கர்த்தருடைய பந்து இருக்கிறது. இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். பொதுவாக பரிசுத்தவான்கள் பரலோக தரிசனம் மக்களுக்கு வர வேண்டும் என்று பல பாடல்களை எழுதினார்கள். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் அதை எப்படி மாத்திட்டாங்கன்னா, சாவு வீட்டில் பாடுற மாதிரி மாத்திட்டாங்க. அபசகனம்னு சில பாடல்கள்லாம் பாடுனா, ஐயோ இந்த பாட்டை இந்த நேரத்தில் பாடுறீங்களே அப்படின்னு அபசகனம் ஆக்கிடுவாங்க. சாவு ஆதாயம் கிறிஸ்தவனுக்கு. ஆமீன் சொல்லுவோமா? சாவு வீட்டில் பாடுறதுக்காக எழுதல, நான் என்னைக்கிடா செத்து பரலோகத்துக்கு போவேங்கிற வாஞ்சையோட எழுதினாங்க. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். திரும்ப பாடுவோம். ஜோதி கரங்களை தட்டி, நமக்கு ஒரு பரலோகம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராம் வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராம் வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் பற்று மாறிடும், சுத்தரினால் வெல்லடைவோம். சொல்லுவோம். அந்த வான்கரையில் கற்பனை செய்யுங்க, பரலோகத்துக்கு போற மாதிரி அந்த இன்பமான தேசத்துக்கு. துக்கம் யாவும் மற்ற மகிழ்ந்து சுத்தரினால் வெல்லடைவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து போ
பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். உணர்ந்து பாடுவோமா? நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். கரங்களை உயர்த்தி மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் கழிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து கிரீடத்தை நாம் தரிப்போம். சொல்லுவோம். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் கழிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து கிரீடத்தை நாம் தரிப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். சாவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம். பாடுவோம் ஆடுவோம். துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் நலமாய் நாம் இளைப்பாறுவோம். சாவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம். பாடுவோம் ஆடுவோம். துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நாம் இளைப்பாறுவோம். இன்பரா உற்சாகமா பாடுவோம். உம்மை வந்து சந்திக்கிற நாளை நோக்கி பார்க்கிறோம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அங்கே நாம் ரட்சகர் என்றென்றும் ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோய் சாவுகள் நீங்கிடும். தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். சத்தமா பாடுவோமா? அங்கே நம் ரட்சகர் என்றென்றும் ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோய் சாவுகள் நீங்கிடும். தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். என் ஒற்றார் போய்விட்டார் முன்னங்கே ஆயின் நான் மீளவும் சந்திப்பேன். அவர் கூட்டத்தில் நான் வெண்ணிலே ஓய்வற்ற பேரின்பம் கொள்ளுவேன். சொல்லுவோமா? என் ஒற்றார் போய்விட்டார் முன்னங்கே ஆயின் நான் மீளவும் சந்திப்பேன். அவர் கூட்டத்தில் நான் வெண்ணிலே ஓய்வற்ற பேரின்பம் கொள்ளுவேன். இன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஏழைக்கும் மாளிகை கொண்டு என்று நல்மையார் மாந்தர் யாவருக்கும்
அழைக்கிறார். மாந்தர் யாவரும் உன்னிடமும் எல்லோரும் வாருங்கள் என்கிறார். இன்பராசிற்றிலே மோட்சக்காரரை நாம் சந்திப்போம். மோட்சக்காரரை நாம் சந்திப்போம். இந்த பாட்டை பாடும்போது எத்தனை பேருக்கு அங்க போகணும் போல தோணுது? அதுக்கு தான் இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுவோமா? இந்த பரலோகத்தினுடைய பாடல்களை பாட பாடத்தான் பூமிக்குரிய ஆசாபாசங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகும். இவ்வளவு பெரிய தேசம், இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறாரு. அற்பமான பாவங்கள் இன்பங்கள் எல்லாம் நமக்கு துச்சமா தெரியுறது எப்ப தெரியுமா? இந்த மாதிரி அந்த மோட்சத்தை குறிச்ச வெளிப்பாடுகளை பார்க்கும் பொழுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு விண்வெளியில வீடு அமைக்கிறாங்களாம். அதுக்கு பேர் ஏதாவது ஸ்பேஸ்ல வீடு அமைக்கிறாங்களாம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் முன்குறிச்சிருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு எத்தனையோ கோடிகள். ஏழைகள்லாம் அங்க போக முடியாது. அந்த ஸ்பேஸையும் தாண்டி இருக்கிற பொன்மயமான தேசத்துல ஏழைக்கும் அங்கே இடம் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, எங்களோடு கூட இரும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே, போதகர்களுடைய நாளாக இருக்கிறபடினால் ஒரு போதகரை பற்றியே நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இந்த போதகர் யார்? சில தலைப்பின் கீழே, ஒரு 5 தலைப்பின் கீழே இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். போதகர் என்றால் யார் என்பதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. போதகர் என்றால் யார்? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர். தேவனுடைய சித்தத்தை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலே செய்வதற்கு, குறிப்பிட்ட ஏரியாவிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்டவர் தான் போதகர். ஏதோ தானாக ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டோ, உயர்வுக்கு ஆசைப்பட்டோ, சொகுசுக்கு ஆசைப்பட்டோ ஏற்படுவதல்ல. அப்படி ஏற்படுகிற ஊழியங்கள் கடைசி வரை நிலை நிற்காது. ஒரு போதகர் என்பவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். அது சிறிய சபையோ பெரிய சபையோ எந்த சபையா இருந்தாலும் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் இருக்கிறார் என்றால் அதை செய்யும்படி தேவன் நியமித்திருக்கிறார். நம்முடைய டுனாமிஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை இங்கே இருக்கிறது என்றால் இந்த இடத்துல எங்களை நியமித்தது ஸ்தாபனம் அல்ல, தேவன். ஸ்தாபனத்தை தேவன் பயன்படுத்தினார். தேவன் இந்த இடத்துல சித்தம் கொண்டபடியால் உங்களை எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டும், இங்கே ஒரு திருச்சபை இருக்க வேண்டும், இவ்வளவு ஜனங்கள் இங்கே வர வேண்டும் என்று தேவன் ஆதியிலே சித்தம் கொண்டபடினால் உங்களை எல்லாம் கொண்டு வந்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு, தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே எங்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர் எங்களை ஏற்படுத்தினார். அப்ப பாஸ்டர்னா யாரு? தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். அப்ப ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாம் ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க. ஒரு பெரிய முதலாளி இருக்காரு. அந்த முதலாளி உங்களுக்கு மேற்பார்வையாளரா ஒரு ஆளை ஏற்படுத்தும் போது அவரை நீங்க அல்ல தட்டுவீங்களா? அல்ல தட்டுவீங்களா? அவர் சொல்ற கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க. ஏன்னா முதலாளி ஏற்படுத்தி இருக்காரு நமக்கு மேல சூப்பர்வைசரா. முதலாளி சொல்லி இருக்கிறதுனால இவர் சொல்லுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல போதகரை நியமித்தது தேவாதி தேவன். அவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை போதகர் இங்கே சொல்லும் போது எத்தனை பேர் அள்ள தட்டுகிறோம், எத்தனை பேர் அதை அசால்ட்டா என்றோம், எத்தனை பேர் எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை நினைக்கிறோம். முதலாளி பார்த்து கொண்டிருக்கிறார். முதலாளி பார்த்து கொண்டிருக்கிறார். போதகர் என்பவன் தானாக ஏற்பட்டவர் அல்ல, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை வாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும்
சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இங்கே இந்த ஏற்படுத்தினார் என்கிற வார்த்தை அப்பாயின்மெண்ட், ஆண்டவர் அங்கே நியமித்திருக்கிறார் என்பதுதான். எனவே ஆண்டவர் இந்த சபையிலே ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், போதகரை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக? சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்காக. இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்குள்ளே போட்டி, பொறாமை, கசப்பு, வைராக்கியங்கள் இல்லாமல் அவர்களை எல்லாம் சத்தியத்தை சொல்லி 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 வளர்த்து அவர்களை எல்லாம் ஒருமனப்படுத்தி அவர்களை எல்லாம் ஒப்புரவாக்கி சீர்பொருந்த வைத்து பக்தி விருத்திக்கு நேராய் நடத்துவதற்காகத்தான் எங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஏதோ உங்க மனசுக்கு எதமா உங்க மனம் குளிர்ற மாதிரி 2 வார்த்தை சொல்லிட்டு போறதுக்காக ஊழியக்காரனை ஆண்டவர் அழைக்கல. ஆண்டவர் சபையை நடத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, சபையிலே சத்தியத்தை சொல்லுவதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப இதமா ஒரு செய்தி கிடைக்காதா, ஒரு ஆறுதலா செய்தி கிடைக்காதான்னு நினைக்கலாம். ஆனால் அழைத்தவர், நியமித்தவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். அதிலே அவர் பேசினார் என்றால் உங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கும், உங்களுக்கு பலமும் கிடைக்கும், உங்களுக்கு சுகமும் கிடைக்கும், உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், உங்களுக்கு தைரியமும் கிடைக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த போதகர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். தேவனால் எதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்காக, அவர்களை பக்தி விருத்தி அடைய செய்வதற்காக. இன்றைக்கு அநேகருடைய பக்தி குறைந்து கொண்டு போகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பக்தியின் வேஷம் தரித்து வாழக்கூடிய காலத்தில் வாழ்கிறோம். அநேகரை பார்க்கும் பொழுது பக்திமான் போல் தெரிகிறார்கள், ஆனால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலத்தை மறுதளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களை எச்சரித்து புத்தி சொல்லி அவர்களை உருவாக்கத்தான் கர்த்தர் ஒரு போதகரை வைத்திருக்கிறார். போதகர் என்றால் யார்? யாரால் ஏற்படுத்தப்பட்டவர்? தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். அவருடைய வேலை என்ன? அவருடைய வேலை என்ன? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். இப்ப நான் ஒரு சில காரியங்களை சொன்னதிலே நான் ஸ்டார்ட் பண்றேன். அவருடைய வேலை என்னவென்றால், முதலாவது எபேசியர் 4:12-13 வாசித்தபடி ஒரு போதகருடைய வேலை பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுவது, அவர்களை பக்தி விருத்தி அடைய செய்வது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையார்கள். சபையை மேய்ப்பதற்கு, மந்தையை மேய்ப்பதற்கு. ஒரு ஆடு இருக்கிறது என்றால் ஒரு மேய்ப்பனுடைய வேலை ஆட்டை மேய்க்க வேண்டும். எந்த இடத்துல மேய்க்க வேண்டும்? புல்லுள்ள இடங்களிலே ஆட்டை மேய்க்க வேண்டும். லிட்டரலாக ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொள்வீர்களானால் வருடம் முழுவதும் ஒரே விதமான ஆகாரம் கொடுக்கலாம், சாப்பிட்டு ஜீரணித்து செத்துவிடும். ஆனால் அதுக்கு ஆத்துமா கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய ஆடுகளா இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கு. அந்த ஆத்துமாவை மேய்ப்பதுதான் எங்களுடைய வேலை. அல்லேலூயா சொல்லுவோமா? சரீர பிரகாரமாக உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு வேலை கொடுக்கிறார், உங்களுக்கு நல்ல பிசினஸ் கொடுக்கிறார், நீங்க சம்பாதிக்கிறீங்க, சரீரத்தை நீங்களே மேய்த்துக் கொள்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய வேலை உங்கள் ஆத்துமாவை மேய்ப்பது. அந்த ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பி தேவராஜ்யத்துக்கு கொண்டு போவது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் எப்படி மேய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அதாவது நன்றாய் விசாரணை செய்கிற வேலை, விசாரிக்கிற வேலை. என்ன விசாரிப்பாங்க? சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா? இது நாங்களும் விசாரிப்போம், உலக மனிதனும் விசாரிப்பான். உங்க கம்பெனியில் இருக்கவங்களும் விசாரிப்பாங்க, உங்க சொந்தக்காரங்களும் விசாரிப்பாங்க. ஆனால் ஒரு மேய்ப்பன் விசாரிக்கிற விசாரணை என்ன? ஜெபம் பண்ணினீர்களா? தேவனோடு நன்றாக ஐக்கியமா இருக்கிறீர்களா? நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களா? கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறீர்களா? இந்த விசாரணை. ஏனென்றால் இதை குறித்து கர்த்தர் விசாரிக்கிற ஒரு நாள் வருகிறது. அவர் உன்னை விசாரிக்கும் பொழுது நீ என்ன சொல்லுவாய்? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே.
அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்பு நாளில் நீங்களும் நானும் நிற்க வேண்டுமே. அங்கே சரியான பதிலை சொல்ல வேண்டுமானால் அவர் கேட்க போகிற கேள்விகளை இன்றைக்கே உங்களுக்கு கேட்டு உங்களை நடத்தத்தான் போதகரை வைத்திருக்கிறார். உங்களை நன்றாய் விசாரிக்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை. ஒரு ஊழியன் இந்த திருவசனத்தை எடுத்து உபதேசம் பண்ணி ஜனங்களை நடத்த வேண்டும். கதைகளை சொல்லுவதல்ல, தன்னுடைய சுய சரிதையை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார், இப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று தன்னுடைய சாதனைகளை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, அல்லது தன்னுடைய சோக கதைகளையே சொல்லி ஜனங்களுடைய பரிதாபத்தை சம்பாதிப்பதல்ல, அல்லது வசனம் இல்லாமல் ஊர்க்கதை உலக கதைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து கதை பேசுகிற இடமும் அல்ல, ஜோக்கடித்து சிரிக்க வைக்கக்கூடிய இடமும் அல்ல. உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஏதுவாக ஈடேற்றும்படியாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் நடத்துவதுதான் ஒரு போதகருடைய வேலை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென். பாஸ்டர்னா அவருக்கு பின்னாடி இவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, என்ன குறித்து இவ்வளவு உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சர்ச்சுக்கு வர்றோமா போறோமா, ஏன் தேவையில்லாம பாஸ்டர் தலையிடுறாரு? தேவையில்லாம தலையிடுவோம், ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை அது. ஏன்னா உங்களை குறித்து நாங்கள் உத்தரவாதம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அடுத்த வசனத்தை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை நீங்க எப்படி மதிக்க வேணுமா? சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ரெட்டிப்பான கணத்துக்கு, ரெட்டிப்பான கணம் என்ன சொல்ற? ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆரம்ப ஜெபத்துக்கு பாஸ்டர் தான் தொடங்கி வைக்கணும்னு கூப்பிடுறீங்க. உங்க கம்பெனி முதலாளி வந்திருக்காங்க, உங்க கம்பெனி மேனேஜர் வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க. அந்த ஆரம்ப ஜெபம் வரைக்கும் பாஸ்டர் தேடுவாங்க. நான் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன். அந்த ஆரம்ப ஜெபம் வரைக்கும் பாஸ்டர் தேடுவாங்க. அந்த பாஸ்ட் ஜெபம் முடிச்ச உடனே அந்த அதிகாரிகள் அவங்க இவங்களை கூப்பிட்டு வச்சு அப்படியே கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவங்கள விட உன்னுடைய போதகரைத்தான் நீ ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவானாய் நினைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களை நடத்துகிறவர்கள். ஸ்தோத்திரம். ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்களாக நீங்கள் அழைக்க வேண்டும். ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்களாக நீங்கள் அவர்களை நினைக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதே காரியத்தில் அவருடைய வேலை என்ன? மந்தையை மேய்ப்பது. இப்பொழுது வாசித்தோம், நன்றாய் விசாரணை செய்வது. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? உங்களை நடத்துதல். ஆமென். ஆட்டை மேய்ப்பன் நடத்துகிறான். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். நடத்தி கொண்டு, லீட் பண்ணி கொண்டு போறது, கைட் பண்ணி கொண்டு போறது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டு போறது. சோ ஒரு போதகருடைய வேலை ஆண்டவர் உங்களை அழைத்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு சரியான பாதையிலே உங்களுக்கு டீச் பண்ணி உங்களை வழி நடத்தி உங்களை கொண்டு போவது. அப்படி கொண்டு போகிற அந்த பாஸ்டர்கள் எப்படிப்பட்டவர்களா? உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அநேக நேரங்களில், இரவு நேரங்களில் விசுவாசிகளை நினைக்கும் போது அழுது ஜெபிக்கிறோம். சில விசுவாசிகள் உற்சாகமா இருப்பாங்க, சில விசுவாசிகள் ஜெபம் பண்ணாம சோர்ந்து போயிருப்பாங்க. ஸ்தோத்திரம். பின்வாங்கி போவதில் 3 நிலைகள் உண்டு. முதலாவது பின்வாங்குதல் என்பது ஆண்டவர் வேணாம், ஒண்ணு வேணான்ட்டு ஆண்டவரை மறுதளிச்சுட்டு பின்வாங்கி போயிடுறது. அவனை திரும்ப கொண்டு வரவே முடியாது. 2வது பின்வாங்குதல் என்பது சபைக்கு வருவார்கள், ஆனால் ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்காது. ஏதோ கடமைக்கு வருவார்கள், கடமைக்கு போவார்கள், அவர்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் அவர்கள் எப்படி இருந்தவர்கள்? ரட்சிக்கப்பட்டிருந்தவர்கள் தான். 3வது பின்மாற்றம் என்பது இன்னும் அதிகமாக நன்றாய் ஓடி ஓடி கர்த்தருக்காய் ஊழியம் செய்து பிரதிஷ்டை பண்ணி தங்களை அர்ப்பணித்து வேலை செய்தவர்கள் நாள் ஆக 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 அந்த அர்ப்பணத்தை மறந்து, அந்த வேகத்தை மறந்து அதிலே குறைந்து போய் விடுவார்கள். அதுவும் பின்மாற்றம் தான். பேக் ஸ்லைடிங்கிறது 3 ஸ்டேஜில் இருக்கு.
முதலாவது கர்த்தரை மறுதலித்து விட்டு போய்விடுவது, ரெண்டாவது சபைக்கு வராமல் ஆண்டவரை விட்டு போல, ஆனா சபைக்கு வராமல் டிபிக்கி கொடுத்துக்கிட்டு அங்கங்க போறது, எப்பயாவது சபைக்கு வந்துட்டு போறது. மூன்றாவது ஜெபத்தை விட்டுவிட்டு, ஊழியத்தை விட்டுவிட்டு, உற்சாகத்தை விட்டுவிட்டு, ஆனால் ரெகுலரா சர்ச்சுக்கு வந்து தசமம் காணிக்கெல்லாம் கொடுத்துருவோம். அதுவும் பின்மாற்றம். இதையெல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எங்களை வச்சிருக்காரு. உன் கையில் இந்த ஆத்மாவை கொடுத்தனே, அதை குறித்து என்ன நினைச்ச, அந்த ஆத்மாவை குறித்து என்ன யோசிச்ச, அவங்களுக்காக ஜெபம் பண்ணையா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க இங்க வந்துட்டு போயிடுறீங்க, உங்களை கடைசி வரைக்கும் நடத்தி கணக்கு கொடுக்க வேண்டியது அவர்கிட்ட நாங்க கணக்கு கொடுக்கணும். ஏதோ சர்ச் நடத்துறோம், காணிக்க வருது, பிசினஸ் அல்ல, உத்தரவாதம் பண்ண வேண்டும். அவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் உத்தரவாதம் பண்ண வேண்டும். சில நேரங்களில் உங்களுடைய பேரெல்லாம் சொல்லி ஜெபிக்க முடியுது. ஆட்கள் அதிகமாகும் பொழுது எல்லாருடைய பேரை சொல்ல முடியாது. பிரச்சனைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இந்த பிரச்சனையில் இருக்கிற விசுவாசிகள், இந்த தேவையில் இருக்கிற விசுவாசிகள், இந்த போராட்டத்தில் இருக்கிற விசுவாசிகள் என்று பிரச்சனைகளை சொல்லி அப்படிப்பட்டவர்களை ஜெபிக்கும் போது நீங்கள் எல்லாரும் அதுக்கு உட்பட்டு விடுவீர்கள். எங்களுக்கு உத்தரவாதம் உண்டு. ஊழியக்காரன் என்றால் யார்? உத்தரவாதத்தை பெற்றவன். அதான் சொன்னாரு, 2 தாலந்து 5 தாலந்து 1 தாலந்து கொடுத்துட்டு திரும்ப வந்து கணக்கு கேட்பாரு. எங்கன்னு சொல்லி, உனக்கு இவ்வளவு ஆத்துமாக்களை கொடுத்தனே, எங்கப்பா எவ்வளவு பேரை கொண்டு வந்த? அதுக்கு தான் நாங்கள் வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டு மனம் திரும்புங்க பரலோகம் போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும்னு சொல்லி இவ்வளவு பிரயாசப்படுறது எதுக்காக? எப்படியாவது உங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காகத்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? விழித்திருக்கிறவர்களானபடியால். ஏன் விழித்திருக்கிறோம்? ஏன் விழித்திருக்க வேண்டும்? எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். விழித்திருங்கள். நாங்கள் விழித்திருக்க வேண்டியது அவசியம். யாரு பின்வாங்கி போறா, யாரு, அதாவது ஒரு ஊழியக்காரனுடைய வேதனையை புரிஞ்சுங்க. ஒரு ஆத்மாவை நல்லா கொண்டு வருவோம், எவ்வளவோ போராட்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு இழப்பு, எவ்வளவு அவமானம். இதுல இருந்து ஆண்டவர் அவங்களுக்கு கிருபை செஞ்சு அவங்கள ஜெபம் பண்ணி உருவாக்கி கொண்டு வந்து நல்ல நிலைமைக்கு வந்த உடனே ஆண்டவரை விட்டுருவாங்க. இதை பார்க்கும்போது உள்ளம் உடையும். அவங்களுக்காக ஜெபிக்கவே கூடாதுங்கிற எண்ணம் வரும். உண்மையை தான் சொல்றேன். சில ஆட்களுக்கெல்லாம் ஜெபிக்க மனசே வராது. இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சாலும் ஆண்டவர்கிட்ட போயிடறாங்க, ஒரு ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணுட்டு. ஆனா அடுத்த நிமிஷம் ஆவியானவர் உணர்த்துவாரு, அவன் எப்படி இருக்கானோ இல்லையோ, உங்க வேலை உத்தரவாதம் பண்றது. நீ ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருவருக்காக நாங்க அழுவோம் தெரியுமா? எங்க தேவைக்காக நாங்க அழுததில்லை, எங்களுடைய வியாதிக்காக நாங்க அழுததில்லை, எங்க போராட்டத்துக்காக நாங்க அழுததில்லை. ஆனா விசுவாசிகளுக்காக நாங்க அழுகிறோம். ஏன்னா உத்தரவாதம் பண்ண வேண்டியிருக்கு. உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஒரு போதகருக்கு பின்பாக எவ்வளவு வேலைகள் இருக்கிறது என்பதை. துக்கத்தோட செய்யக்கூடாது, சந்தோஷத்தோட செய்யணும். ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது அவங்கள சந்தோஷமா நடந்தா, ஐயோ இவங்களுக்கு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு, அப்படி ஒரு வெறுப்பு உங்க மேல வரக்கூடாது. ஒரு சலிப்பு ஊழியக்காரனுக்கு வரக்கூடாது. சொன்னா கரெக்டா கீழ்ப்படிவாங்க, சொன்னா செய்வாங்க, அந்த ஒரு எண்ணம் ஊழியக்காரனுக்கு வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த ஊழியக்காரனுடைய லக்கு என்ன? பெரிய சபையை கட்டுவதா? இத்தனை கோடியில இவ்வளவு பெரிய சபையை கட்ட போறோங்கிறது லக்கா? இல்ல இவ்வளவு 1000 ஆத்துமாக்கள் நம்ம சபைக்கு வரணுங்கிறது லக்கா? இல்ல, எடுத்து வாசிங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். லக்கு என்ன? உலகத்தால கரபடாதபடி உங்களை பாதுகாத்து நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துக்கு மணவாட்டிகளா உங்களை ஒப்பு கொடுக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கரங்களை தட்டுவோம். கொடுக்கிற பிரசங்கம் கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் எதுக்காக? உங்களை கற்புள்ள கன்னிகையாக, உலகத்தால கரபடாதபடி. இந்த மொபைல் ஒன்ன கரப்படுத்தும், உன் லேப்டாப் ஒன்ன கரப்படுத்தும், உன் டிவி ஒன்ன கரப்படுத்தும், உன் கண்களின் காரியம் ஒன்ன கரப்படுத்தும். பிசாசு உன்னை கரப்படுத்தி தேவ சமூகத்துக்கு போக விடாம, ஜெபிக்க விடாம, துதிக்க விடாம, ஆராதிக்க விடாம உன்னை ஒரு சொங்கியா படுக்க வச்சிருவான், சோம்பேறியா படுக்க வச்சிருவான். காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய அநேகர் இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்டா இருக்கீங்க. எத்தனை வருடம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? எத்தனை பிரசங்களை கேட்டு ஒப்பு கொடுக்கிறோம். கற்புள்ள கன்னிகையா போக வேண்டிய நம்மளை பிசாசு கரப்படுத்தி கீழே தள்ளி இன்னும் எல்கேஜியில் இருக்கோம்.
ஏன்? நம்முடைய கவனமெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. பிசாசு நம்மளை கரப்படுத்தி நம்மளை கொண்டு வரான். நம்மெல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆட்களுங்க. யோசித்து பாருங்க, நம்மெல்லாம் எங்கேயோ ஆண்டவருக்காக எங்கேயோ இருக்க வேண்டிய ஆட்கள். இன்னைக்கு சாதாரண சின்ன சின்ன காரியத்தில் ஈடுபட்டு ஆண்டவருடைய காரியத்தை ரெண்டாம் தரமா நினைக்கிறோம். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை கற்புள்ள கன்னியாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துவது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தால் கரப்படாதபடி காத்துக்கொள்ளுகிறது. ஸ்தோத்திரம். இந்த ஊழியக்காரனுடைய பயம், ஊழியக்காரனுக்கு பயம் இருக்கா? பயம் இருக்கு. ஊழியக்காரனுடைய பயம் என்ன? கலாத்தியர், எல்லா ஊழியக்காரர்கள் சொல்றேன், நான் என்னை பற்றி மட்டும் பேசல, உலகத்தில் இருக்க எல்லா ஊழியக்காரர்களை பற்றியும் பேசுறேன். கலாத்தியர் 4:11, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஏன் பயப்படுறாரு? 9, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன? இவர் உபதேசத்தின் அளவிலே சொன்னாலும் பிராக்டிக்கலா பார்க்கும்போது அநேகர் மறுபடி பழைய பாவ வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. மறுபடி விழுந்து எழுந்திருப்பாங்க. இப்பதான் ஒரு பாஸ்டருக்கு, ஊழியம் செய்யற ஊழியக்காரிக்கு ஒரு பயம் வருது, நம்ம பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போயிடுமோ. ஒரு விவசாயி நிலத்தை பண்படுத்துகிறான், உழுகிறான், அவன் விதை விதைக்கிறான், அங்கே தண்ணீர் பாய்ச்சுகிறான், களை எடுக்கிறான், அதற்குரிய மருந்தெல்லாம் தெளிக்கிறான். அறுவடை காலம் வரும்பொழுது ஒரு கார் மேகம் வந்து பயங்கரமான புயலோடு மழை வரும் என்றால் அவனுக்குள்ளே ஒரு துடிப்பு இருக்கும். ஐயோ, நான் பட்ட பாடெல்லாம் வீணாய் போய்விடுமோ. பிசாசு இப்படி கார் மேகம் போல எழும்பி அநேக விசுவாசிகளை மறுபடி விழுந்து எழுந்திருப்பதற்கு அவர்களை பயன்படுத்தும் போது ஊழியக்காரங்க அதுல தான் பயப்படுறாங்க. நம்ம இத்தனை வருஷம் பட்ட பாடெல்லாம் வீணா போயிடுமோ. ஏன் விசுவாசிகள் தரமுள்ளவர்களாக எழும்பவில்லை? ஏன் ஒரு வீட்டை கட்டும் போது தரமா கட்டணும்னு பார்க்கிறோமே, ஒரு பொருளை வாங்கும் போது தரமா இருக்கணும்னு விரும்புறோமே, ஒரு கார் வாங்கும் போது தரமா இருக்கணும்னு விரும்புறோமே, ஆண்டவர் என்ன கையில் எடுக்க விரும்புறாரு. நான் ஒரு தரமுள்ள விசுவாசியா, ஆமென், நான் ஒரு தரமுள்ள விசுவாசியா இருக்கணும். ஆண்டவரே என்ன அப்படி மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். அதான் ஊழியக்காரனுடைய பயம். மறுபடி அவங்க பழைய காரியத்துக்கே போறாங்களே. ஆண்டவரே, எங்க பிரயாசம் எல்லாம் வீண் போய்விடுமோ என்கிற பயம். 2 கொரிந்தியருக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுலுடைய பயத்தை பாருங்க. மனம் ஆண்டவரை பற்றிய உண்மையினின்று சத்தியத்திலிருந்து நீங்க விலகி போயிடுவீங்களோ. துருபதேசங்கள் ஏராளமாய் வந்து கொண்டிருக்கு. நீங்க யூடியூப்ல எக்கச்சக்கமான துருபதேசங்கள் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் ஏராளமான துருபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் சில நேரத்தில் கண்ட காரியத்தை பார்க்காதீங்கன்னு சொல்றோம்? பொறாமையா? எங்களை விட நல்ல பிரசங்கம் பண்ற பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டா எங்களை குறைச்சி மதிப்பிடுங்களா? நோ 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 நோ, அப்படி ஒரு நாளும் நான் நினைக்க மாட்டேன். ஏன் எல்லா கண்ட காரியத்தை யூடியூப்ல பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்க யாரு எந்த உபதேசத்துல கெடுத்து வைக்கிறாங்கன்னு தெரியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, உண்மையினின்று உங்கள் மனது விலகி விடுமோ. ஆதாம அந்த ஏவாளையும் சத்துரு வஞ்சித்தது போல நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்களோ. அந்த பயம் ஊழியக்காரனுக்கு இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படி முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். துணிகரமான பாவங்கள். ஆண்டவரை டோட்டலா விட்டுட்டு பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுதான் ஊழியக்காரனுடைய பயம். இன்னைக்கு காணிக்கை கம்மியா வருமா, நிறைய வருமா, இந்த பயமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒண்ணுமே இல்லாம 5 ரூபா 10 ரூபா வரக்கூடிய காலங்கள்லயே தைரியமா வாழ்ந்துட்டோம். ஒரு வாரத்துக்கே 10 ரூபா 12 ரூபா தான் காணிக்கையே வரும். 1 ரூபா 2 ரூபா கொண்டு வந்து போடுவாங்க ஜனங்கள். 4-5 பேர் தான் விசுவாசிகள் இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? இப்ப கேட்டீங்கல்ல,
அந்த மாதிரி தான் நாங்க வந்தோம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்மை கவனிப்பதற்கு ஒரு ஊழியனை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த ஊழியனோடு எந்த அளவுக்கு நாம் தோள் கொடுக்கிறோம், அவருக்கு இருக்கிற தரிசனம் என்ன? தேவராஜ்யத்தை கட்டுவது அல்லவா? யோசிங்க, யோசிங்க. இந்த 3 விதமான பயம் எல்லாம் ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறது. ஊழியக்காரனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஊழியக்காரன் எதற்காக ஊழியம் செய்கிறான்? அதையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆள்கிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நாங்க ஊழியம் செய்யறது எதுக்காக? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை அவர் கையில் அவார்டு வாங்குறதுக்காக. ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகம் என்ன பட்டம் கொடுக்குது? ரெவரண்ட் பட்டம் கொடுக்குதா? டாக்டர் பட்டம் கொடுக்குதா? மாடரேட் பட்டம் கொடுக்குதா? இந்த பட்டம் எல்லாம் இல்லைங்க. அவர் எங்களை பார்த்து ஒரு நாள், நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துக்கு அதிகாரி வாய்ப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி என்று அவர் இந்த மகிமையான வாடாத கிரீடத்தை தூக்கி வைக்கிறதா எங்களுடைய சம்பளம். அது வரைக்கும் கர்த்தர் கொடுக்கறதுல அந்த வயிற்று பசியை போக்கிக்கிறதுக்கு, இந்த பூமியில வாழ்றதுக்கு எங்களுடைய இலக்கெல்லாம் அந்த வாடாத கிரீடம். அவலட்சணமான ஊழியத்துக்கு நாங்க வரல, அவலட்சணமான ஆதாயத்துக்காக நாங்க வரல, ஏதோ காசு கிடைக்குங்கிறதுக்காக வரல, அந்த வாடாத கிரீடத்துக்காக. இதுதான் ஒரு ஊழியனுக்கு பின்பாக இருக்கக்கூடிய பொறுப்பு, தரிசனம், தாகம், ஏக்கம், வேதனை, வியாகுலம், லட்சியம் எல்லாம். இப்படி புரிந்து கொண்டு போதுகரோடு ஒத்துழையுங்கள், எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொடுங்கள், போதுவருக்காய் ஜெபியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டு நீங்க, ஆண்டவரே நான் ஊழியனுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டேன், இன்று முதல் நான் எல்லா காரியத்திலும் ஒத்துழைப்பேன், ஏதோ வருகிறேன் போகிறேன் என்று இல்லாமல் நான் ஒத்துழைப்பேன்னு சொல்றவங்க, நீங்க யாரும் கையை தூக்க தேவையில்லை. உங்க மனசை தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்க மனசை தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏதோ சர்ச்சுங்கிறது நான் கொஞ்ச நேரம், ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து ஆராதிச்சுட்டு போற இடம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம். ஊழியக்காரன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறவன் அல்ல. அவனுக்கு அவ்வளவு உத்தரவாதம் இருக்கிறது. உணர்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? மௌனமா இருக்கீங்களா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த காலவேளையில ஊழியக்காரனுடைய நிலை என்ன, எதற்காக அழைக்கப்பட்டான் என்பதை குறித்து தெளிவாய் பேச உதவி செய்தீர். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி ஒரு தரிசனத்தோடு, தேவ ராஜ்ய சிந்தையோடு செயல்பட நாங்கள் ஒன்று சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை தாரும். நம்முடைய நாம மேம்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.